வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்னைக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒட்டுதல் கதை கேட்க போறீங்க. சமத்தாக மாமியிடம் ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஏதாவது வேண்டுமென்றால் வாயை திறந்து கேள். ஒரு சாமானையும் கேட்காமல் தொட்டிவிடக்கூடாது. தெரிந்ததா? அலமேலு 1001வது தடவையாக பெண்ணுக்கு புத்திமதி சொன்னபோது சச்சு தலையை அசைத்தாள். கையை காலை நீட்டிவிட்டால் எனக்குத்தான் அவமானம். என்ன மாமி, உங்களிடம் சொன்னதற்கு இப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து விட்டீர்களே என்று பிரேமா நாளைக்கு என்னை கேட்கக்கூடாது என்றாள் அம்புஜம். 10 பிரயத்து சச்சுவை அவள்தான் வேலையில் கொண்டு வந்து ஓரிடத்தில் ஒட்ட வைக்கப் போகிறாள். அதெல்லாம் சமத்தாக இருப்பாள். காரியமெல்லாம் நன்றாகவே செய்வாள். சமையல் ஏதும் தெரியாவிட்டால் கேட்டுக்கொள்வாள். நானும் சொல்லியிருக்கிறேன். பெண்ணுக்கு பரிந்து அலமேலுவே பதில் கூறிய போது அம்புஜம், என்னடி வாயைத் திறந்து சமத்தாக இருப்பேன் என்று சொல்லேன் என்றாள். சச்சு தலையை அசைத்து கிளிப்பிள்ளை போல் சமத்தாக இருப்பேன் மாமி என்றாள். சமையலுக்கு அவள் விடவே மாட்டாள். என்ன பிரமாதம்! புருஷன் பெண்சாதி 2 பேர். அவள் சற்று சங்கம் மீட்டிங் என்று வெளியே போவாள். ஊரிலே ஒரு பொது காரியமென்றால் அவளைத்தான் பிடிப்பார்கள். அதனாலே ஏதோ கைவேளைக்கு சிறிதாக இருந்தால் தேவலை என்று சொன்னாள். முன்னே ஒரு மலையாள பையனை வைத்துக் கொண்டிருந்தாள். ஒழிந்த நேரத்தில் படித்தே அந்த பையன் 10வது பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்குப் போனான். இந்த பிரமாத சுற்று வேலைக்கு மாசம் 7 ரூபாய் கொடுத்து சாப்பாடு போட்டு வருஷம் 2 பாவாடை செட்டு தைத்து கொடுக்கிறாள் என்றால் கசக்கிறதா? நான் தான் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேனே, கவலையில்லாமல் போகப் போகிறேன் என்றாள் அலமேலு. எல்லாம் சரிதான். கோமளம் என்னவோ தாசில்தார் வீட்டில் சோப்பு பெட்டியை எடுத்தாள் என்றாள். இனிமேல் அந்த காரியம்தான் உதவாது என்றாள் அம்புஜம். 7 குழந்தைகளில் ஒன்றுக்கு சோறு போட வேண்டிய பாரம் குறைந்தது என்ற கஷ்டத்தில் குழந்தையை பெரிய சம்மதித்தாலும் அந்த அற்ப விஷயம் இவ்வளவு பெரிய குற்றமாக வளர்ந்து விட்டதை கேட்க அலமேலுவுக்கு வருத்தமாக இருந்தது. மாட்டவே மாட்டாள். இனி அம்மாதிரி அவப்பேர் வாங்கிக் கொண்டு அம்மாவிடம் திரும்பி வருவாளா? ஏண்டி சச்சு? சச்சு தலையை மாட்டேன் என்று ஆட்டினாள். சரி, சமர்த்தாக ஒண்டிக் கொண்டிரு. போய் சேர்ந்து காகிதம் போடுங்கள். அவர்களையும் போட சொல்லுங்கள். ஏதோ ஏறத்தாழ இருந்தாலும் அதெல்லாம் பிரேமா பெற்ற பெண்ணைப் போல் நினைப்பாள். வேலைக்காரி என்று அவள் நினைக்க மாட்டாள். கவலை வேண்டாம். கடைசி தடவையாக ஒட்டிக்கொண்டு நல்ல பேர் வாங்கு என்று சொல்லிவிட்டு அலமேலு படியில் இறங்கி நடந்தாள். ரயிலுக்கு அவர்கள் போகும் வரை நிற்கக்கூட அவளுக்கு ஏது போது? யார் வீட்டிலோ கல்யாணம், யார் வீட்டிலோ ஆண்டு நிறைவு என்று ஓடி ஓடி உழைத்த குடும்பம் என்ற பெரும் சாகரத்தில் போராடத்தான் அவளுக்கு போதவில்லையே. அவள் கல்யாணமாகி வந்த புருஷன் நன்றாக இருந்த காலத்திலும் ஓஹோ என்று அவளை பொன்னாலும் பட்டாலும் போர்த்துவிடவில்லை. ஹோட்டலில் சாப்பாடு போக மாசம் 30 ரூபாய் முழுசாக கொண்டு வருவான். திடீரென்று இருந்தாற்போல் இருந்து கண்களுக்கு ஏதோ கேடு வந்து ஒன்றுமே தெரியாமல் மறைத்து விட்டது. அலமேலுவிடம் காசா பணமா பெரிய பெரிய வைத்தியங்கள் செய்து பார்க்க உள்ளூர் தர்ம ஆஸ்பத்திரி டாக்டர் பட்டணத்துக்கு அழைத்து போக சொன்னார். அவள் அம்பாளிடம் பாரத்தை போட்டாள். அம்பாள் அவன் கண்களை திறக்கவில்லை. 5 வருஷங்களுக்கு முன் அலமேலு கரண்டியை பிடித்துக்கொண்டு தொழிலில் தைரியமாக இறங்கினாள். என்றுமே அவள் அசாத்திய சுறுசுறுப்பாக இருப்பாள். சிக்கென்ற உடம்பு, பேச்சு செயல் எல்லாமே விரைவுதான். வேலையும் சுத்தமாக செய்வாள். மனசில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேச மாட்டாள். தொழிலில் ஆண் பிள்ளைக்கு நிகரென்று அவள் பெயர் பெற்றதில் அதிசயமே இல்லை. ஒரே நாளில் காலையில் ஒரு வீட்டில், பகலில் ஒரு வீட்டில் என்று வேலை ஏற்றுக்கொள்வாள். அதே இரவு மறுநாள் ஒரு வீட்டு விருந்துக்கு முன்னேற்பாடு செய்யவும் போவாள். வரும்படி என்னவோ முன்பு புருஷன் சம்பாதித்ததை விட 3 பங்கு வந்ததில் குறைவில்லை. ஆனால் வந்து என்ன பயன்? எல்லா விஷயங்களிலும் எப்படி சுறுசுறுப்பாக இருந்தாலோ அப்படியே வருஷத்துக்கு ஒன்றாக பெற்று தொலைத்ததற்கு என்ன செய்வது?
அவளை பொறுத்த மட்டிலும் அதுவும் ஒரு கடனாகவே இருந்தது. வயிற்று குழந்தை பூமிக்கு வரும் வரையிலும் உழைப்பு. பெற்ற 20 நாட்கள் பல்லை கடித்துக்கொண்டு இருப்பாள். பிறகு குழந்தை எப்படியோ வளரும். அவளும் 8 பெற்றாயிற்று. 1 போயிற்று. முழுசாக கண் தெரியா புருஷனையும் சேர்த்து 8 பேருக்கு அவள் பசி தீர்த்து மானம் காக்க உழைப்பை நம்ப வேண்டும். கமலுவை வயிற்றில் கொண்டிருந்த போதே முன்சீப் வீட்டு அம்மாள் கேட்டாள், ஏண்டி, இப்போதுதான் என்னவெல்லமோ சொல்கிறார்களே, ஆஸ்பத்திரிக்கு போய் எதையாவது செய்து கொண்டு தொலைப்பதுதானே, உனக்கு எதற்கடி இன்னும்? தலையெழுத்துதான் மாமி, என்னவெல்லாமோ சொல்லத்தான் சொல்கிறார்கள். போது எங்கே மாமி, போக வேணும் என்றாள் அலமேலு. போது இல்லாமலே கமலுவுக்குப் பிறகு கிட்டுவும் பிறந்து விட்டான். 5ம் பெண் கட்டைகளாய் இருக்கின்றனவே, இதாவது பிள்ளையாய் பிறந்ததே என்று ஒரே ஆறுதல் அவளுக்கு. மூத்த பையனை படிக்கப் போட்டாள். மட்டித்தனமும் கோணல் புத்தியும்தான் பிள்ளைக்கிருந்தன. 6ஆம் வகுப்பிலேயே 3 தடவைகள் முட்டியடித்துவிட்டு ஊரை சுற்றினான் பையன். தலைப்பை இழுத்து போர்த்துக்கொண்டு பத்திரிகை கடை ராஜாவிடம் சிபாரிசு செய்து பத்திரிகை கொண்டு கொடுக்கும் வேலை வாங்கி தந்தாள். மாசம் 25 ரூபாயானால் அரிசிக்காவது ஆகுமே, ஒழுங்காக இருக்கக்கூடாதா? 1 மாசம் வேலை செய்துவிட்டு வாடிக்கைக்காரரிடம் வசூல் வாங்கிய பணத்துடன் சொல்லாமலே அவன் ஓடிவிட்டான். வயிற்றை வாயை கட்டி அவள் கடனை அடைக்க மாசம் 6,000. போன பிள்ளை 2 மாசம் சுற்றிவிட்டு இடுப்பில் கரிமுண்டும் தானுமாய் ஒரு நாள் வாசலில் வந்து நின்றான். அலமேலுவுக்கு வயிற்றை பற்றிக் கொண்டு வந்தது. சண்டை, இரைச்சல் எல்லாம் ஓய்ந்து இப்போது கொஞ்ச நாட்களாக தன்னுடனேயே 4-2 கிடைக்க அழைத்து போகிறாள். அடுத்த பெண் ருக்மணி. பாங்காக தாசில்தார் வீட்டில் 2 வருஷங்கள் மாசம் 5 ரூபாய் என்று வேலைக்கு இருந்தாள். கடவுளுக்கே பொறுக்கவில்லையோ என்னவோ, அவள் கல்யாணத்துக்கு மாப்பிளை தேடும் அவசரம் பாழாய் போகப் போகிறதா? இனிமேல் ருக்கு வரவேண்டாம் அலமேலு. வயசு வந்த பெண்ணை ஓரிடத்தில் விட்டு வைப்பது உனக்கும் நல்லதல்ல, பார்க்கிறவர்களுக்கும் நன்றாக இல்லை என்று அந்த அம்மாளே சொல்லிவிட்டாள். போகட்டும் என்று சச்சுவை கொண்டு வைத்தாள். சச்சு கொஞ்சம் மக்கு போல் வாயை திறக்காமலேதான் நிற்பாள். ஆசையாக இருந்ததோ என்னவோ, அன்று சோப்பை எடுத்திருக்கிறாள். அது கை நீளம் என்ற பெரிய பேராகிவிட திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நம் கண் முன்னால் தான் வேதனை கொடுத்தது, இனி எப்படியோ ஒட்டி கொண்டுவிடும் என்று அலமேலு தேற்றிக்கொண்டு சென்றாள். சச்சுவுக்கு ஒரே சந்தோஷம். இடுப்பிலே புது சீட்டு பாவாடை, தலையிலே புது நாடா, கைகளில் கோயில் கடைக்கு போய் அலமேலு புதிய வளையல்கள் வேறு அடுக்கிவிட்டிருந்தாள். சுக்கிரதிசை அடித்திருப்பதாக எண்ணத்தில் 2 வருஷம் கழித்து அங்கிருந்து வருவேன், நல்ல நல்ல பாவாடை சட்டைகளுடன் புது சச்சுவாக வருவேன், அம்மா சந்தோஷப்பட்டு சச்சு சமர்த்து என்று கொண்டாடுவாள் என்றெல்லாம் கோட்டை கட்டினாள். இரவு வண்டியில் தூங்கிய போது எத்தனை எத்தனை இன்பக் கனவுகள்! சாப்பாடு, தின்பண்டங்கள், போகுமிடமெல்லாம் அவள் கனவில் அந்த புது மாமி, உங்கள் பெண்ணா என்று கேட்கிறார்கள். ஊரில் இருந்து அழைத்து வந்திருக்கிறேன் என்று அந்த மாமி பதில் சொன்னதும், ஒட்டிக்கொண்டு எவ்வளவு சமத்தாக இருக்கிறாள் என்று புகழ்கிறார்கள். ஈரோட்டில் அம்புஜம் காப்பி வாங்கி தந்தாள். மேட்டுப்பாளையத்தில் டிபன் அடுக்கை திறந்து சாப்பாடு கொடுத்தாள். எல்லாம் இன்பமாகவே இருந்தன. 3 மணிக்கு வண்டி உதகையில் வந்து நின்றதும் சச்சுவுக்கு எல்லாமே புதுமையாக மருட்சியை தருவனதாக இருந்தன. சிலிர்த்த உடலை கைகளால் கட்டிக்கொண்டு இறங்கிய போது அம்புஜத்தை நோக்கி வந்த பிரேமாவை சச்சு வியப்புடன் பார்த்தாள். கால்கள் தெரியாமல் புரளும் அரக்கு பட்டு சேலை, கைகளை மூடிய வெல்வெட் சட்டை, எல்லாமாக நல்ல சிவப்பாக உயரமாக பருமனாக இருந்த அவள் சச்சு தன் கற்பனையில் சித்தரிக்க முடியாத தோற்றமுள்ளவளாகவே தென்பட்டாள். மனசோடு அவள் ஒட்டி உறவு கொண்டாடிய போது புது மாமிக்கும் அவளுக்கும் வித்தியாசம் நிறைய இருந்தது. இவள்தான் நீங்கள் அழைத்து வருவதாக சொன்ன பெண்ணா என்று அம்புஜத்திடம் கேட்டுவிட்டு சச்சுவை உறுத்து பார்த்தாள் பிரேமா. சச்சு நாணத்துடன் குனிந்து கொண்டாள். ஆமாம், நீங்க கேட்ட மாதிரியே 11 வயசுதான் ஆகப் போகிறது. எல்லா வேலையும் செய்வாள். கூலி
சச்சுவின் கிக்தான் பை உட்பட எல்லா சாமான்களையும் தூக்கிக் கொள்ள அம்புஜமும் பிரேமாவும் பேசிக்கொண்டே முன்னே சென்றார்கள். சச்சு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே கால்கள் தடுமாறு நடந்தாள். காரில் சாமான்களை வைத்தாயிற்று. பிரேமாவே ஓட்டும் ஆசனத்தில் அமர்ந்தாள். சச்சு அம்புஜத்துடன் பின்புறம் உட்கார்ந்து கொண்டாள். அதுவரை உணர்ந்திராத அச்சம் கிலேசம் இரண்டும் மெல்ல அவள் உள்ளத்தில் படர்ந்தன. ஆமாம், கையை கட்டிக்கொண்டு வந்து நிற்கிறதே, ஏதாவது கம்பளி சட்டை கிட்டை கொடுத்தனுப்பியிருக்கிறார்களா? குளிர் ஊரென்று நீங்கள் சொல்லவில்லையா என்றாள் பிரேமா. அம்புஜம், சொன்னேனே, ஏண்டி சச்சு என்று திரும்பி கேட்டாள். முகம் சிவந்துவிட பெருவிரலை கீழே தேய்த்த வண்ணம் இல்லை என்றாள் சச்சு. வண்டி கிரீச்சென்று பெரிய கடையின் முன் நின்றது. பிரேமா இறங்கி போனாள். எதற்கு இறங்கி போனாள் என்று அம்புஜம் பார்த்து கொண்டிருக்கையிலேயே போன சுருக்கில் திரும்பி வந்தாள். கையில் சிறியதொரு சுருள் பொட்டலம் இருந்தது. பிளானல் 1 கஜம் வாங்கினேன். கையை கட்டிக்கொண்டு என்ன வேலை செய்யும் என்று அவள் அமர்ந்தாள். அதற்குள்ள அவசரமா? பார்த்தாயாடி மாமியை, சமர்த்தாக இருந்தால் உனக்கு கொண்டாட்டந்தான் என்றாள் அம்புஜம். ஒரு மலை மீது ஏறி அம்புஜத்தை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு வண்டி இன்னொரு மேட்டுக்கு திரும்பியது. முன்புறம் ரோஜா செடிகள் உள்ள ஒரு வீட்டின் எதிரில் போய் நின்றது. ஆள் ஒருவன் கதவை திறந்து சச்சுவின் பையை மட்டும் எடுத்துக்கொண்டு, இதுதானா என்றான். பிரேமா மறுபடியும் உறுத்து பார்த்தாள். குளிர் ஊரென்று தெரிந்தும் உங்கள் வீட்டில் ஒரு கம்பளி கூடவா கொடுக்கவில்லை என்றாள். மக்கு என்று பேர் வாங்கியிருந்த சச்சுவுக்கு அவமானம் என்றால் என்ன என்பது அப்போதுதான் புரிந்தது. என்று பெருமூச்செறிந்து கொண்டு உள்ளே சென்றாள் பிரேமா. கண்ணாடி கதவுகளையும் அலங்கார திரைகளையும் விரிப்புகளையும் நாற்காலி சோபாக்களையும் பார்த்து சச்சு மருண்டு நின்றாள். ரொம்ப பணக்காரர்கள் போலிருக்கிறதே, எப்படி ஒட்டிக்கொண்டு பழகுவது என்ற நினைப்பில் திகைப்பு உண்டாயிற்று. உள்ளே போய் வீட்டு எஜமானரிடம் பிரேமா பேசிய குரல் கேட்டது. சற்றைக்கெல்லாம் திரும்பி வந்தாள். ஏன் இங்கேயே நிற்கிறாய், வா என்று சமையலறைக்கு அழைத்துச் சென்றாள். சில்லென்று சிமிட்டித்தளம் கால் வைக்க கூசியது. தோசைக்கெல்லாம் அரைப்பாயோ இல்லையோ? சச்சு தலையை என்பதற்கு அடையாளமாக ஆட்டினாள். குளிக்கும் அறை அங்கே இருக்கிறது, பாய்லரில் வெந்நீர் இருக்கும், குளித்துவிட்டு வந்துவிடு என்றாள் பிரேமா. ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொன்ன புத்திமதியை நினைத்து கொண்டு சச்சு குளிக்கப் போனாள். குளித்து வேறு பாவாடை சட்டை அணிந்து கொண்டு முற்றத்துக் கல்லில் நனைந்த உடைகளை குளிர குளிர தோய்த்து உலர்த்தினாள். விசையை தட்டினால் நெருப்பு ஒளிரும் அடுப்பில் பிரேமா கணவனுக்கு காப்பி கலந்து கொண்டிருந்தாள். சச்சு வந்ததும், இதோ சாப்பாடு இருக்கிறது, போட்டுக்கொண்டு சாப்பிடு, பாத்திரங்களையெல்லாம் குழாயடியில் கொண்டு போய் போடு, இன்றைக்கு ஒரு நாள் நீ தேய்க்க வேண்டாம், இந்தா தட்டு உனக்கு வைத்துக்கொள் என்று எனாமல் பூசிய பீங்கான் தட்டை வைத்தாள். பிறகு காப்பியுடன் வேறு அறைக்கு போனாள். சச்சு தட்டை வைத்துக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள். வெண்கல பானை சோறு சில்லிட்டு விரைத்து போயிருந்தது. என்ன காய் என்ன குழம்பு என்று ஒன்றுமே சச்சுவுக்கு தெரியவில்லை. பணக்காரர் வீட்டில் அவள் கற்பனை செய்த சாப்பாட்டில் அந்த குழம்பும் சேர்ந்திருக்கவில்லை. ருசியே இல்லாமல் அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டாள். தொண்டையை அடைத்தது. எழுந்து சமையலறை குழாயில் ஒரு டம்ளர் தண்ணீரை பிடித்து குடித்ததும் அது பனிக்கட்டியைப் போல் நெஞ்சில் பட்டு குடலை குலுக்கியது. எப்படியோ சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை மாமி சொன்னபடி குழாயடியில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தாள். பளிச்சென்று வெயிலடித்த முற்றத்தில் வானம் இருண்டதால் குளிர்வாடை வீசியது. சில்லிட்டு போன கை கால்களை குறுக்கிக் கொண்டு மூளையோடு மூளையாய் சமையலறையில் போய் உட்கார்ந்தாள் சச்சு. கணவனை வெளியே அனுப்பிவிட்டு பிரேமா தைத்த பிளானல் சட்டையுடன் மீண்டும் வந்தாள். நல்ல அம்மாக்காரி, இந்தா கம்பளி சட்டை பத்திரமாக வைத்து போட்டுக்கொள் என்று சட்டையை எறிந்தாள். பாத்திரத்தை கொண்டு குழாயடியில் போடு என்றால் மேடையை துடைக்க வேண்டாமா? பாத்திரத்தை மட்டும் போட்டு உட்கார்ந்து விட்டாயே. அம்மாவின் புத்திமதியை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொண்டு குழாயடிக்கு ஓடி சுரனை கொண்டு வந்து சச்சு மேடையை துடைத்தாள். சாயங்காலம் யார் யாரெல்லாமோ பெண்கள் வந்தார்கள்.
பிரேமா எல்லாருடனும் பேசிக்கொண்டே எல்லோருக்கும் தேநீர் தயாரித்து கொடுத்தாள். சச்சுவை காட்டி சுற்று வேலைக்கென்று ஊரிலிருந்து அம்புஜம் அழைத்து வந்தாள். 7 ரூபாய் மாசம், வந்ததும் வராததுமாய் கஜம் 5 ரூபாயில் பிளானல் வாங்கி சட்டை தைத்து கொடுத்தாயிற்று. வெட வெட என்று நடுக்க ஒரு போர்வை கூட இல்லாமல் அனுப்பியிருக்கிறார்கள். என்ன செய்ய, பார்த்து கொண்டிருக்க முடிகிறதா என்று ஒப்புவித்தாள். நீ சமையல் செய்துவிட்டால் இங்கே என்ன சுற்று வேலை பாழாய்ப் போகிறது? குழாய் தண்ணீர் கொட்டுகிறது. வீட்டிலோ 2 பேர். நீயெல்லாம் இப்படி தாராள மனசு காட்டி காட்டிதான் வேலைக்கு வருபவர்கள் செய்யும் வேலைக்கு மேல் கேட்கிறார்கள். சோறாச்சு துணியாச்சு மாசம் 3 ரூபாய்க்கு கூட வேலையில்லை என்றால் சீமாட்டியாக தோன்றின ஒருத்தி. எனக்கே மனசு இலகியதுதான். என்ன செய்ய, குளிரில் நம்மால் குழாயடியில் வேலை செய்ய முடிகிறதா? நம்ம சங்கத்து பொறுப்பு என் தலையில் விழுந்த பிறகு எனக்கும் ஒத்தாசைக்கு ஆள் இல்லாமல் கஷ்டமாக இருந்தது. நம் பிரதேச குழந்தை நலசங்க மாநாடு வேறு கூட போகிறது. இங்கேதான் மூச்சுவிட பொழுது இருக்காது என்றாள் பிரேமா. அத்தனை பேர்களும் தேநீர் அருந்திவிட்டு பீங்கான் கிண்ணங்களும் தட்டுகளுமாக சச்சுவுக்கு கழுவ குவித்துவிட்டு போனார்கள். இரவு பிரேமா அடுப்படியில் உட்கார்ந்து சமையல் செய்தாள். சச்சு அரிசி களைந்து கொடுத்து, புளி கரைத்து கொடுத்து, துவையல் அரைத்து கொடுத்து சுற்று வேலை செய்தாள். குழாய் தண்ணீர் கையில் படுகையிலே தேலாக கொட்டி நெறி ஏறியது. பாவாடை ஓரம் காலில் சுரீல் சுரீல் என்று உராய்ந்தது. உடம்பு அலுங்காமல் உடை கசங்காமல் சமையலை முடித்துவிட்டு பிரேமா வேறு அறைக்கு போய்விட்டாள். சச்சு மேசையின் மீது அவர்கள் இருவருக்கும் உடல் நடுங்க நடுங்க பரிமாறினாள். இரவு சச்சுவுக்கு சோறு பிடிக்கவில்லை. குளிர்ச்சியின் கொடுங்கரங்கள் அவள் உடலை இறுக்கி பிடித்தன. மறுபடியும் சாமான்களை ஒழித்து வைத்து அறையை கழுவிவிட்டு அவள் நிமிர்ந்தபோது பாவாடையில் ஈரம் சொட்டியது. சாயங்காலம் உலர்த்திய பாவாடை வராந்தா கொடியில் சுவராக நின்றது. அம்மா 3ஆம் பாவாடையாக தந்திருந்த கந்தல் பாவாடையை எடுத்து உடுத்திக்கொள்ள அவள் முன்னறையில் பையை தேடிய போது பையை காணவில்லை. தயங்கிக் கொண்டே வாசல் திரையை தள்ளிக்கொண்டு சச்சு அந்த அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே கதகதவென்று இதமாக இருந்தது. மின் கணிப்பின் அருகில் உட்கார்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த பிரேமா, என் பை எங்கே மாமி என்று ஈரம் சொட்ட நடுங்கிக் கொண்டு நின்ற சச்சுவை நிமிர்ந்து பார்த்தாள். சாமான் அறையில் வைத்தேன். இப்படியா பாவாடையை நனைத்துக் கொள்வார்கள்? நீ வேலை செய்யும் லட்சணம் என்று சொல்லிக்கொண்டே வெளியே வந்தாள். கூப்பிடாமல் கொள்ளாமல் திடுதிப்பென்று உள்ளே வந்து நிற்கக்கூடாது. யாராவது வந்திருக்கையில் அது அநாகரிகமாக இருக்கும், தெரிந்ததா என்று சொல்லிக்கொண்டே சாமானறை கதவை திறந்து பையை எடுத்துக் கொடுத்தாள். அங்கேயே கிடந்த மரக்கட்டிலில் ஒரு சாக்கையும் முசுமுசுத்த கருப்பு கம்பிளியையும் போட்டு படுத்துக்கொள் என்றாள். சச்சு பாவாடையை மாற்றிக்கொண்டாள். அந்த அறையில் வெம்மை பரப்பிய சுடற்கம்பிகளை மனசில் நினைத்துக்கொண்டு சுருட்டி முடக்கிக் கொண்டு கம்பிளியை போட்டுக்கொண்டாள். இரவு வெகுநேரம் வரையிலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. பல்லை கடித்துக்கொண்டு ஒட்டிக்கொள்ள வேண்டும். அம்மா சொற்படி நடந்தால்தானே நல்லது என்று எண்ணிக்கொண்டவளாய் கண்ணை மூடிக்கொண்டாள். நாட்கள் ஒவ்வொன்றாக நகர்ந்தன. சச்சுவுக்கு வேலைகள் அற்றுப்படியானாலும் ஒட்டுதல் கூடவில்லை. வெயில் இல்லாமல் சாரலும் மழையுமாக இருந்த நாட்கள் அவளுடைய குழந்தை உள்ளத்தை குலுக்கித்தான் விட்டன. முற்றத்து வெளியில் ஊளையிடும் காற்றில் உட்கார்ந்து மா அரைக்கும் போதும், எண்ணெய் உறைந்து பிசுக்கென்று ஒட்டிக்கொள்ளும் தேங்காயை அரைக்கும் போதும் அம்மா 1000 முறைகள் செய்திருந்த உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அவள் உள்ளம். பிரேமா பேருக்கு அடுப்படியில் உட்கார்ந்து சமைக்கிறேன் என்று அவளை அதிகாரம் செய்துவிட்டு சங்க மகாநாட்டு வேலைகளில் மும்முரமாய் மூழ்கியிருந்தாள். திமு திமுவென்று 8 பேரும் 10 பேருமாய் வருவார்கள். அவர்கள் மாதர் நல சேவை, குழந்தை பராமரிப்பு, சமுதாய வளர்ச்சி என்று சச்சுவுக்கு சரியாக விளங்காத விதங்களில் உரக்க பேசும்போது அவள் ஓடி ஓடி சிற்றுண்டி தேநீர் வழங்கி உபசரணையை கவனிக்க வேண்டியிருக்கும். சிறுமி தன் மனசில் தீட்டியிருந்த வண்ண வண்ண சித்திரங்கள் எல்லாம் உண்மை என்னும் வெட்ட வெளிச்சத்தில் பொக்கையும் பொள்ளையுமாய் வண்ணங்கள் அழிய காட்சியளித்தன. புறசூடும் இல்லை, அன்பான ஆதரவாகிய உட்சூடும் இல்லை. சச்சு கருத்து குன்றி
அடையாளம் தெரிந்து கொள்ளவே ஊன்றி பார்க்கும்படி மாறிப்போனாள். அன்று மாலை காப்பி பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்த சச்சுவை எஜமானியம்மாள் அழைக்கும் குரல் கேட்டது. சச்சு, சச்சு! கைகளை அவசரமாக அலம்பி துடைத்துக்கொண்டு சச்சு அறைக்குள் அவள் எதிரில் போய் நின்றாள். கூப்பிட்டால் வருகிறேன் என்று பதில் சொல்லக்கூடாதா? இந்தா, உங்கள் அம்மா காகிதம் போட்டிருக்கிறாள். அவள் கார்டை அவளிடம் நீட்டினாள். கடிதத்தை வாங்கிக் கொண்ட சச்சுவுக்கு கண்களில் நீர் துளம்பியது. அரைக்குறை 3ஆம் வகுப்போடு நின்றுவிட்ட அவளுக்கு அந்த கடிதத்தை படித்து புரிந்து கொள்வது கூட கஷ்டமாயிற்றே. நீங்கள் படித்து சொல்லுங்கள் மாமி என்று திருப்பிக் கொடுத்தாள். உனக்கு படிக்கத் தெரியாதா? எனக்குத்தான் எழுதியிருக்கிறாள். தீபாவளிக்கு யார் வீட்டிலோ பட்சணம் செய்தாலாம் உங்கள் அம்மா. காலிலே காயும் எண்ணெய் கொட்டிவிட்டதாம். கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு எங்கும் போக முடியாது, நீ அங்கேயே சமர்த்தாக ஒட்டிக்கொண்டிரு என்று எழுதியிருக்கிறாள். ஏன் அழுகிறாயா என்ன? ஒன்றும் இல்லை மாமி. நெஞ்சை அடைக்கும் துயரத்தை விழுங்கிக் கொண்டு சச்சு குழாயடிக்கு வந்தாள். அடக்கப்பட்ட துயரம் பீரிட்டது. அவள் தன் அம்மாவுக்கு தன்னுடைய துன்பங்களையெல்லாம் எப்படி தெரிவிப்பாள்? எப்போதுமே என் பாவாடை காய்வதில்லை. அம்மா, குளிரில் நெஞ்செல்லாம் வலிக்கிறது, விரலெல்லாம் குத்துகிறது என்று எப்படி எழுதுவது? மனசு குலுங்கி குலுங்கி விழுந்தது. ஒட்டிக்கொள் என்ற அம்மாவின் சொல்பசையே இல்லாதபடி மனசை விட்டு விலகி போயிற்று. மறுநாள் காலையில் சச்சு படுக்கையை விட்டு மணி 7 எழுந்திருக்கவில்லை. சச்சு, சச்சு, சச்சு! பிரேமாவின் குரலுக்கு பதிலும் கொடுக்கவில்லை அவள். சச்சு, மணி 7 எழுந்திருக்கவில்லை? படுக்கையின் வெதுவெதுப்பை விட்டு சச்சு எழுந்திருக்கவில்லை. மடக்கியே வைத்துக் கொண்டிருந்த கால்களை நீட்டினால் முட்டி வலிக்குமே என்று அஞ்சியவளாக படுத்திருந்தாள். காது கேட்கவில்லையா சச்சு? மணி 7. பிரேமா அவள் அருகிலேயே வந்தும் சச்சு எழுந்து ஓடவில்லை. படுக்கையில் உட்கார்ந்தாள். ஏன் எழுந்திருக்க யோசனையா? கரண்டியை தேய்த்து வா, மணி 7 எனக்கு இன்று கொள்ளை வேலை இருக்கிறது. நன்றாகத்தான் தூங்குகிறாய். சச்சு விம்மல் வெடிக்க, எனக்கு ரொம்ப குளிருகிறது மாமி, நான் ஊருக்கு போய்விடுகிறேன் என்றாள். என்னது? இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு பிரேமா உறுத்து பார்த்தாள். உனக்கு பிளானல் சட்டை முதல் தைத்து கொடுத்து கம்பளி வாங்கி கொடுத்ததெல்லாம் இதற்குத்தானா? இங்கே என்ன கசக்கிறதாம்? உங்கள் அம்மா ஒட்டிக்கொள் என்று எழுதியிருக்கிறாள். நீ பசை போட்டு ஒட்டினால் கூட ஒட்டமாட்டாய் போலிருக்கிறதே. சச்சு தேம்பி தேம்பி அழலானாள். இதோ பார், அழுது சாகசம் செய்யாதே. போதும் வேலைக்கு வந்த பெண்ணின் லட்சணம். சாப்பாடும் காப்பியும் 2 வேளை தந்து மெத்தை மேல் வைத்தால் உனக்கு வலிக்காது? ரயில் செலவு செலவழித்து கம்பளி வாங்கியதற்கு கூட இருக்கவில்லையே. 2 மாசம் இரு, இந்த கம்பளி பணமெல்லாம் கழியும், அனுப்பிவிடுகிறேன். விருக்கென்று பிரேமா உள்ளே போய்விட்டாள். இன்னும் 2 மாசம். அத்தனை நாட்கள் சிரமப்பட்டாலும் கம்பளிக்குத்தான் பணம் கழிந்து போகும். வாய் உதடெல்லாம் மயிர் உதிரும். இந்த கம்பளிக்கா அத்தனை கஷ்டமும்? சில்லென்று இருந்த கைகளை தேய்த்து பார்த்து கொண்ட சச்சுவுக்கு அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது. தட்டி மறைக்கப்பட்ட அவர்கள் வீட்டுப் பகுதி நினைவுக்கு வந்தது. கண் தெரியாத அப்பா தன் கையை பிடித்துக்கொண்டு நடப்பது நினைவுக்கு வந்தது. அந்த இதமான கை சூட்டையும் உடனே மனம் நினைத்தது. தாபம் பொங்கி வந்தது. எல்லா இனிமைகளையும் தியாகம் செய்து கடுங்குளிரையும் தண்ணீரில் செய்யும் வேலையையும் பொறுத்து பெறப்போவதெல்லாம் இந்த கம்பளித்தானா? தட்டில் வெண்ணெய் தடவிய ரொட்டியும் காப்பியுமாக கணவனிடம் சென்ற பிரேமா அவளை பற்றி பேசும் குரல் கேட்டது. இத்தனை சொகுசு கொடுத்தும் ஊருக்கு போகிறேன் என்கிறது. ஒரு வேலை கிடையாது. கங்கா சொல்வது போல் கொஞ்சம் இலக்கம் காட்டினால் வணங்காமல் போகிறார்கள். நேற்று சாயங்காலம் நான் வெளியே போய் வருகிறேன். இங்கே உள்ளே வந்து ரேடியேட்டர் எரிய குளிர் காய்கிறது. சொகுசை பாருங்கள். போனால் தொலையட்டும் என்றால் இதற்கு மேலும் போகிறதே. அம்மாக்காரி ஒட்டிக்கொள் என்று எழுதியிருக்கிறாள். அங்கே போய் சோற்றுக்கு லாட்டரி அடிக்கும். தீபாவளிக்கு பாவாடை வாங்கித் தரப்போகிறேன் என்றாயே, அது வேறு குறையாக்கும். போகட்டும். இன்று காலையிலே நான் போயாக வேண்டும். 10 மணிக்கே கூட்டம் ஆரம்பம். எனக்கு என்னமோ தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் பேசுவதற்கு. பழக்கந்தான் என்றாலும் இனிமேல்தான் பேச்சை தயார் செய்ய வேண்டும். நான் வர
1:30 மணி 2 மணி ஆனாலும் ஆகும். நீங்கள் அதற்குள் வந்துவிட்டால் சாப்பிட்டு விடுங்கள். பொல பொலவென்று பேச்சை உதிர்த்துவிட்டு அவசர அவசரமாக உடை கூந்தல் சிங்காரங்களை முடித்துக்கொண்டு அவள் வெளியே சென்று விட்டாள். அன்று வானம் பளிச்சென்று இருந்தது. முற்றத்தில் சூளை பாத்திரங்கள் துலக்க இருந்தன. குளிக்கும் அறையில் அவசரமாக பிரேமா போட்டு போயிருந்த சேலை முதலிய துணிகள் அலங்கோலமாக கிடந்தன. சச்சு ஒரு வேளையும் செய்யவில்லை. தன் பையை எடுத்து பாவாடைகளை சுருட்டி அதற்குள் வைத்துக் கொண்டாள். பிளானல் சட்டையை கழற்றி அந்த கம்பிலி மீதே கட்டிலில் வைத்தாள். சந்தர்ப்பம் நெருக்கி நெஞ்சு இதமான வெம்மைக்கு ஏங்கி சுருங்கி துடிக்கையில் தைரியம் தானாக வந்துவிடும் போலும். ஒரு பொருளையும் தொடக்கூடாது, மாமியிடம் கேட்டு வாங்கிக்கொள் என்று அம்மாவின் புத்திமதி குறுக்கிடத்தான் குறுக்கிட்டது. ஆனால் மாமி கேட்டு தருபவளாக இருந்தால்தானே. வீட்டு எஜமானரும் வெளியே சென்ற பிறகு அவர்கள் அறைக்குள் நுழைந்து மேசை இழுப்பறைகளையெல்லாம் குடைந்து பார்த்தாள். கவனக்குறைவாக பிரேமா முந்திய நாள் எதற்கோ கொடுத்துவிட்டு மீதியாக வைத்திருந்த 5 ரூபாயும் சில்லறையும் கிடைத்தன. ஏற்கனவே கித்தான் பைக்குள் பெருங்காய டப்பிக்குள் அம்மா தந்திருந்த பொக்கிஷம் 2 ரூபாய்கள் இருந்தன. சச்சு அந்த வீட்டு சிறைக்கு வந்த நாளில் இருந்து வெளியே சென்று அறியாதவளாகவே இருந்தாள். ஆனால் யாராக இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி சொல்ல மாட்டார்களா? அங்கே போன பிறகு திருச்சிராப்பள்ளி வண்டி என்று கேட்டால் சொல்ல மாட்டார்களா? மலைக்கோட்டை ஜங்ஷனுக்கு போய்விட்டால் அவளுக்கு அப்புறம் வழியா தெரியாது? ஒட்டிக்கொள், வராதே என்று சொல்லியிருக்கும் அம்மாவிடம், கால்வலியோடு கஷ்டப்படும் அம்மாவிடம் பஞ்சையாக போய் நிற்க அவளுக்கு அச்சமோ கவலையோ தோன்றவில்லை. பேப்பர் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிப்போய்விட்டு வந்த அண்ணாவையே அவளுடைய அம்மா மறுநாள் காலையில் அழைத்து சோறு போட்டவளாயிற்றே. அந்த அம்மாவை அவளுடைய உள்ளம் அறியும். வெடு வெடு என்று முதலில் 10 வார்த்தைகள் திட்டுவாள். கடன் வந்து தொலை என்று அழைத்துக் கொள்வாள். ஒட்டும் இடம் அது. நம்பிக்கையே துணையாக சச்சு பையுடன் கிளம்பிவிட்டாள். வெயில் இதமாக இருந்தது. தூரத்தே நீளமாக தென்பட்ட மலை சிகரங்களெல்லாம் வா வா, அந்த வீட்டை விட்டு வேகமாக வா என்று அழைத்தாற்போல் அவள் நடை விரைவாகியது. விடுதலையின் ஆவல் நிறைந்த துடிப்புடன் உயிர் துடிப்பு நிறைந்த அந்த கூட்டுக்கு உறைபனியின் தன்மை கூடிய சிறையை விட்டு பறந்து செல்பவளாக தூரத்தை கடந்து சென்றாள். பிரேமா அதே சமயம் குழந்தை நல சேவா சங்க மகாநாட்டில் இல்லாமல் முடியாதா என்ற தலைப்பில் குழந்தை தொழிலாளர் உழைப்பு என்ற பொருள் குறித்து பேசி சபையோரின் கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டிருந்தாள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒட்டுதல் கேட்டதற்கு நன்றி. இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ராரா.